என்னடா தம்ப்நெயில்ல வந்து இந்த மாதிரி இமேஜ் வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. நான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் தட்டுப்பாடு ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் ஆக்சிஜன் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். நம்மளே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். அதில் வந்து நல்லா ரீச் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது நான் வந்து ஒன்று தப்பு பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோடியம் குளோரைடு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். சோடியம் குளோரைடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் எலக்ட்ரோலைசிஸ் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் ப்ளஸ் வந்து குளோரின் வாயு வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். நான் பண்ணது வந்து தப்பு. ஸோ அதனால் வந்து அதில் வந்து குளோரின் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து NaOH வந்து யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தனியாக வந்து ஆக்சிஜன் தனியாக வரும், இன்னொன்று ஹைட்ரஜன் தனியாக வரும். அது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜென்ரேட் பண்ணுற கேஸை வந்து நம்ம வந்து எதுக்காக வந்து சுவாசிக்க முடியாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து சுவாசிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. NaOH வந்து பண்ணி வந்து பண்ணுறதுல எலக்ட்ரோலைசிஸ் வந்து பண்ணுறதுல வந்து நம்ம வந்து சுவாசிக்கலாம். அது வந்து பிரச்சனை வராது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்சிஜன் லெவல் வந்து வைக்கிறாங்க பார்த்திங்களா சிலிண்டர். அதில் வந்து ப்ரெஷர் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ப்ரெஷர் வந்து கொடுக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம சுவாசிக்கும் போல அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து வரும். உடனே நுரையீரலில் வந்து கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு பம்ப் ஆகி விரியும். ஸோ அதுதான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுறது. நம்ம வந்து பண்ணுறது வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்காது, நார்மலாக சுவாசிக்கிறது தான். கொரோனா பேஷண்ட்ஸுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் வந்து கிடைக்கும். ஆனால் வந்து அவங்களால சுவாசிக்கிற அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்காது. அதாவது நுரையீரல் வந்து விரிகிற தன்மை வந்து இருக்காது. ஸோ அதனால் ஆக்சிஜன் சிலிண்டரில் அந்த இதை முன்னாடி வச்சுட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற இது வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக வந்து ஆக்சிஜன் வந்து வரப்போ வந்து நம்மளுக்கு நுரையீரல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விரிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்தியாவில் வந்து ரொம்ப தட்டுப்பாடாகிடுச்சு. வீட்டிலேயே ஆக்சிஜன் தயாரிக்கிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஆக்சிஜன் வந்து தயாரிக்கலாம் அப்படி சொல்லலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு யூஸ் பண்ண முடியுமானா யூஸ் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக வந்து சுவாசிக்கிறதே ஆக்சிஜன் தான். நம்ம காற்றுல வந்து நிறையாவே இருக்குது, அதை வந்து சுவாசிக்கலாம். இந்த காற்றுல உள்ள ஆக்சிஜனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து டிப்ஸ் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா சில பிளான்ட் வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 24 hours இல்லாட்டினா ஒரு 20 hours 20 மணி நேரம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மணி பிளான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 22 மணி நேரத்துக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஆக்சிஜனை தான் ஃபுல்லாக வந்து தரும். அது போக வந்து துளசி வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் ஆக்சிஜன் வந்து ரொம்ப தந்துக்கிட்டே இருக்கும். அதிக மணி நேரம் தரும். 24 மணி நேரமும் தர செடிகள் இல்லை, ஒரு 23 22 மணி நேரத்துக்கு வந்து ஆக்சிஜனை வந்து தரதான் செய்யும். அந்த லெவலுக்கு உள்ள செடிகள்லாம் நிறையா இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், அந்த ரொம்ப வந்து ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக வைங்க. வீட்டுக்குள்ளேனா இது வந்து நல்லா அழகாக வந்து வளரும். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 22-23 மணி நேரத்துக்கு கிட்ட வந்து ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சிங்க அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பான முறையில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து மூச்சு திணறல் வந்து கண்டிப்பாக இருக்காது வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா. அதுபோக வந்து துளசி வைங்க. அதுக்கடுத்து வேப்ப மரம் வீட்டுக்கு வெளியே இருக்குது அப்படின்னா நைட் நேரம் வந்து அது ஆக்சிஜனை தான் தரும். பகல் நேரம் வந்து அது வந்து ஏன்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியேற்றும் கொஞ்சம் நேரத்துக்கு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரம் ஃபுல்லாக ஆக்சிஜனை தரும். ஸோ அதனால் வந்து நைட் நேரத்துக்கு வந்து வேப்ப மரத்துக்கு கீழே வந்து நீங்கள் படுக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அரச மரம், அதுக்கடுத்து ஸ்னேக் பிளான்ட்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குங்க. அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வந்து வைக்கலாம். கத்தாழைனா வீட்டுக்கிட்ட வைக்கிறீங்க அப்படின்னா அது நைட் நேரம் வந்து ஆக்சிஜனை வந்து ஃபுல்லாக தரும். அதுவும் 20-22 மணி நேரத்துக்கு வந்து ஆக்சிஜனை தான் தரும். இந்த மாதிரி செடிகளை வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கிட்ட, அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் நைட்டு அந்த மாதிரினா வராது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாராவது இருக்காங்க, வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்காத தட்டுப்பாடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்ட்டை வந்து கொஞ்சம் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு காற்றுல உள்ள ஆக்சிஜன் அளவை வந்து கூட்டலாம். ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. நார்மலாக காற்றுல வந்து ஆக்சிஜன் இருக்க தான் செய்யுது. அந்த ஆக்சிஜன் அளவை வந்து வீட்டில் வந்து கூட்டணும் அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து கண்டிப்பாக வைங்க. வீட்டுக்கு வந்து ஒரு மரம் வளங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு வேப்ப மரம் இந்த மாதிரி வச்சுட்டு வீட்டுக்குள்ளக்க வந்து இந்த மாதிரி அழகு செடிகளை வந்து மணி பிளான்ட், துளசி, கத்தாழை இந்த மாதிரி உள்ளதை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடை வந்து வீட்டுக்குள்ளே உள்ளதை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெட்டே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப இதாகிடுச்சு. நம்மளாக வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து கூட்டுறதுக்கு
இந்த மாதிரி இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். எனக்கே இந்த இது சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவுக்கு. வேறு லெவலில் சொல்லுங்கள் ப்ரோ, இது வந்து கரெக்டான வேல இல்லை, ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் பிரச்சனைனா வரும் சொல்லி நிறையா இது சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். இருந்தாலும் இன்றைக்கி வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மணி பிளான் வந்து ஹெவியாக வந்து வளர்ப்பேன் வீட்டில். அது வந்து நைட் நேரம் காலையில் அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக தெரியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த மணி பிளான் கிட்ட உட்காந்தாலே போதும், ஃப்ரெஷ்னஸ் வந்து மைண்ட் வந்து செம்ம ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போயுமே இப்படி வச்சு பேசுகிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இவ்வளவு மணி பிளான் செடிகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கொஞ்சம் நல்லா காற்றுல வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இது வந்து இந்த மாதிரி தான் வந்து ஆக்சிஜன் இது தருவாங்க பார்த்திங்களா. இதில் வந்து ப்ரெஷர் வந்து கொடுப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சுவாசிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கரெக்டாக அந்த மூக்கு கிட்டே வந்து வைக்கிற மாதிரி மூக்கிலையே இந்த ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதை க்ளவுஸ் வந்து மாட்டுவாங்க. அது வந்து கரெக்டாக வந்து ஆக்சிஜனை வந்து கரெக்டாக வந்து உள்ள ஃபோர்ஸாக உங்களுக்கு தள்ளும். அது வந்து பார்த்திங்கன்னா குழல் மாதிரி வச்சு தொண்டை கீழே அந்த வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுனா அவங்க பேஷண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஃப்ரெண்டு வந்து ஊடால வந்து ரிலேஷன்லேயே இன்னொருத்தவங்களுக்கு தான் கொரோனா வந்தனால ஃப்ரெண்டு வந்து ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தான். அவன் பார்த்துட்டு வந்து சொன்னது வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொன்னான். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு. ப்ரெஷரை வச்சு தான் அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் சிலிண்டரில் வந்து ஹெவி இதை வந்து வச்சு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. லிக்விட் ஆக்சிஜன் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டிலே ஆக்சிஜன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எதாவது பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணாமல் அதை வச்சு யூஸ் பண்ணாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறேன். பிரச்சனைன்னு இல்லாட்டினாலும் அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த மாதிரி இது பண்ணாமல் இந்த மாதிரி செடிகளை வந்து வீட்டுக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்கன்னா இந்த மாதிரி செடிகள் அதிகமாக இருந்தாலே அவங்களுக்கு அந்த மூச்சு திணறல் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியாகாமல் இருக்கும் காற்றுல. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இதுதான் நம்ம வீடு. இதை வந்து பாருங்கள், முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் பாருங்கள். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலில் வந்து பாருங்கள். ஜன்னலில் தான் நான் அதிகமாக வந்து மணி பிளான் வந்து வளர்ப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல்லேருந்து வந்து உள்ளக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அது போக வந்து வீட்டுக்குள்ளேயுமே நிறையா வந்து வளர்ப்பேன். இப்போ பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தொங்க விட்டுருவேன். அது போக வந்து அந்த ஜன்னலும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதில் வந்து வச்சாலும் அதிகமாக வந்து வளரக்கூடிய செடிகள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா காற்றுல வந்து ஆக்சிஜன் லெவலை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். நைட் நேரம் தூங்கும் போல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து மணி பிளான் செடி இந்த மாதிரி கொஞ்சம் ஆக்சிஜன் அதிகமாக தர செடிகளை வந்து வீட்டில் வளங்க. இது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஷார்ட்டாக இந்த இது சொல்லி சொன்னேன். தேங்க்யூ.